உண்மை சம்பவம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரியலாக நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரியை தான் உங்ககிட்ட சொல்ல வந்துடுக்கேன். இந்த ஸ்டோரி யாருக்கு நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ரேணுகா அப்படின்ற ஒரு காலேஜ் படிக்கிற பெண்ணுக்கு நடந்த விஷயம். வீடியோக்குள்ளே போகிற பெண்ணுக்கு யாரெல்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம பயந்துக்கிட்டே கோஸ்ட் ஸ்டோரியை கேட்போம். ரேணுகா இருக்காங்களே, அவங்க வந்து காலேஜ் படிக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டிலேருந்து அவங்க காலேஜுக்கு போக ஒரு 10 ஹவர் ஆகுமா. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலேஜ் கொடுக்குற ஹாஸ்டல்லையே இவங்க தங்குறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக அந்த காலேஜில் வந்து லீவு கொடுப்பாங்க, ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி லீவ்லாம் கொடுப்பாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ இவங்க வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால இவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, அந்த ஹாஸ்டல்லே தங்கி இருக்குவாங்க. இவங்களுக்கு வந்து சித்தப்பா அப்புறம் இவங்க அப்பா, இவங்க 2 ஃபேமிலியும் கூட்டு குடும்பமாக ஒரு வீட்டில் இருக்காங்க. இவங்க சித்தப்பாவும் அப்பாவும் வந்து வெளியூரில் போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்களாம். அதனால இவங்கள வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காதா. இன்கேஸ் இவங்க வந்து வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் விடிய காலையில் தான் இவங்க போய் சேருவாங்களாம். ஸோ இவங்களை பிக்கப் பண்ண ஆள் இருக்காதனால ஸோ இவங்களும் பரவாயில்லன்ட்டுன்னு ஹாஸ்டல்லே தான் தங்குவாங்களாம். அப்போது இந்த காலேஜ் நடத்துகிறவங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரெடி 6 காலேஜு 2 ஸ்கூலு இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வெளிநாட்டில் படிக்கிற பிள்ளைங்களும் இங்கே தான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ லீவு டைமில் அவங்களும் வெளிநாட்டுக்கு போகாமல் இந்த ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்பாங்க. ஏன்னா 3 டேஸ் லீவில் அவங்களாம் எங்கே போக முடியும். ஸோ தனித்தனியாக அங்கங்கே 6 காலேஜ் இருக்கிறதில்ல, அந்த 6 காலேஜ்லேயும் இந்த மாதிரி லீவு விட்டாங்கன்னா மற்ற பிள்ளைங்க வீட்டுக்கு போகாமல் இருக்கிற பிள்ளைங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் வந்து தங்க வைப்பாங்களாம். அவங்களையும் சரி, வார்டனு, சமையல்காரங்க எல்லாத்தையும் ஒரு இதில் தங்க வச்சுருவாங்களாம். ஏன்னா அப்புறம் இவங்க தனித்தனியாக ஒரு காலேஜில் இருக்காங்க. அப்போ தனித்தனியாக சமைக்கணும், அதுக்கு ஒரேடியாக எல்லாத்தையும் வச்சு ஒரு இடத்துல சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி செய்வாங்க. ஸோ அதே டைமில் இவங்க படிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் வந்து கொஞ்ச நேரம் சென்று வந்து மறுபடியும் லீவு வருது. அப்போ வந்து இவங்க வீட்டுக்கு போகலை. அதே மாதிரி நிறையா பிள்ளைங்களும் ஃபாரினில் இருக்கிறவங்களும் எல்லாத்தையும் ஒரு ஸ்கூலு 2 ஸ்கூல் வச்சுருக்காங்கன்னு சொன்னால அதில் ஒரு ஸ்கூலோட ஹாஸ்டலில் போய் தங்க வைக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, ஏன்னா இவங்க இப்போ தங்கியிருக்கிற ஹாஸ்டல் வந்து ஸ்கூலோட ஹாஸ்டலு. ஸோ அங்கே வந்து இவங்களுக்கு இந்த சார்ஜர் போடுறது, ப்ளக்கிங் இது எதுவுமே கிடையாது, ஃபெசிலிட்டி வந்து இவங்களுக்கு கிடையாது. ஸோ இப்போ வந்து யார் யார் போகிறாங்கன்னா, நம்ம ரேணுகா அவங்களோட 3 ஃப்ரெண்டு, இவங்களுக்கு வந்து 2nd ஃப்ளோரில் ஒரு ரூம் வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ பிள்ளைங்க படிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ளக் பாயிண்ட் எதுவுமே கொடுக்கல. ஆனால் ஒரு 4வது ஃப்ளோரில் வந்து ஒரு ஓரத்தில் வந்து ஒரு ரூம் இருக்குது, அங்கே வந்து இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. அப்போ உடனே இந்த பிள்ளைங்க இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக அங்கே போய் சார்ஜர் போட்டு ஃபோனு லேப்டாப் பாய்க்கிறதுனா அங்கே சார்ஜர் போட்டு பாய்ச்சிட்டு இப்படியே இருந்திருக்காங்க. ஸோ அன்றைக்கி ஒருக்கா அவங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, உடனே ரேணுகா வந்து மத்தியானத்துலலாம் நல்லா தூங்கிடுவாங்க. ஸோ தூங்கினாலே இவங்களுக்கு வந்து நைட்டு தூக்கம் வரல. இவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்குறாங்க. ஸோ லேப்டாப்பில் நம்ம ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க லேப்டாப் ஆன் பண்ணுறாங்க. அப்போ இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ நம்ம படம் பார்த்து இவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட போகுது அப்படின்ட்டுன்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 4வது ஃப்ளோரில் வந்து 2 ரூம் வந்து ஆல்ரெடி திறந்து தான் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லேப்டாப் எடுத்துக்கிட்டு அப்புறம் அது சார்ஜர் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ரூமுக்கு போகிறாங்க. ரேணுகா வந்து 4வது மாடிக்கு போயிட்டு அந்த ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த ரூமில் உட்காந்து இவங்க படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க டைமில் அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அவங்கள வந்து யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகிருக்குது. ஐயோ நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்க அப்படின்ட்டுன்னு இவங்க திரும்பியெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அங்கே யாரும் இல்லை அந்த மாதிரி இருக்குது. அப்போ மறுபடியும் இவங்க வந்து கண்டினியூ பண்ணி படம் பார்க்குறாங்க. ஸோ படம் பார்த்துட்டு இருக்கிற டைமில் திடீர்னு வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, யாரோ 2-3 பேர் வந்து அந்த கிசு கிசுன்னு பேசுவாங்க பார்த்தீங்களா, சத்தம் போடாமல் அமைதியாக, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்குது. அப்போ இவங்க உடனே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரூமுக்கு வெளியில் வந்து ஒரு லைட் இருக்குது. ஸோ அந்த லைட்டை தட்டி பார்க்குறாங்க அந்த ஃப்ளோரில் யாராவது பேசுகிறாங்களா அப்படின்ட்டுன்னு. அந்த ஃப்ளோரில் வந்து யாருமே பேசலை.
அப்போ உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேபி ரிசப்ஷனில் இல்லைன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போன்ட்டு கீழே வந்து பார்க்குறாங்க. ஸோ பார்த்தானா யாருமே இல்லை, எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இவங்கள தவிர. இவங்க மட்டும் தான் முழிச்சிட்டு கிடக்குறாங்க. அப்போ உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரின்ட்டுன்னு மறுபடியும் 4வது மாடிக்கே போகிறாங்க. அந்த லேப்டாப் வச்சுருந்தாங்கன்னா அந்த ரூமுக்கே போயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. அமைதியாக இருந்து கேட்குறாங்க, மறுபடியும் அந்த சத்தம் வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அவங்க அமைதியாக இருக்கிற அந்த டைமில் சரி பரவாயில்ல மறுபடியும் லேப்டாப் ஆன் பண்ணுவோமேனு ஆன் பண்ண போகிறாங்க. அந்த கேப்பில் வந்து மறுபடியும் அவங்களுக்கு வந்து சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஆளுங்க அப்படியே பெணாத்துற மாதிரி ஒரு மாதிரியான சத்தங்க கேட்க ஆரம்பித்தானே, அப்போ இவங்களுக்கு வந்து இதாகிடுச்சு. ஓகே, இனிமேல் இந்த ரூமில் நம்ம தனியாக இருந்தால் இது வந்து நமக்கு ஆபத்து, நம்ம கீழே போயிடுவோம் அப்படின்ட்டு இவங்க வந்து நார்மலாக இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இவங்களோட ஃப்ளோரில் போய் படுத்து தூங்குறாங்க. அன்னைக்கு நைட்டு நடந்ததுலேருந்து அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நைட்டு தூங்கும் போது எல்லாமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு, கெட்ட கனவு வர்றது இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ எப்படியாவது 3 நாள் தானே நம்ம எப்படியாவது மல்லு கட்டி இருந்துருவோன்ட்டுன்னா அவங்களும் அங்கே இருந்துட்டாங்க ரேணுகாவும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 3 நாள் முடிஞ்சு லீவு முடிஞ்சு எல்லாமே வருவாங்களே, அதுக்கப்புறம் இவங்களும் இவங்களோட ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களால சரியாக சாப்பிட முடியல, சாப்பிட்டாக்கா வாமிட் வர்ற மாதிரி இருக்குமா, அப்புறம் தூங்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக கெட்ட கனவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குமா. அப்பப்போ உங்களுக்கு வந்து தோணுமா, யாரோ ஒரு பெண்மணி இவங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு, அந்த ஒரு உருவம் வந்து டக்குன்னு நம்ம கண்ணுக்கு வந்துட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரியெல்லாம் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா. நார்மலாகவே இவங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க போல். ஸோ இவங்க வந்து உடம்பை இளைக்கிறதுக்காண்டி டாக்டர்லாம் பார்த்து அந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போயும் அவங்களால உடம்பு இளைக்க முடியல. ஆனால் இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ வந்து அவங்க குறைஞ்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் 10ஆம் மாதம் வந்து நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் மாதம் வந்து நார்மலாக தீபாவளி டைம் பாருங்கள். அப்போ உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த காலேஜில் வந்து எல்லாத்துக்கும் லீவ் கொடுத்துட்றாங்க. தீபாவளிக்கு லீவ் கொடுத்தோன்னே நம்ம ரேணுகா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சொந்த ஊருக்கே வந்துடுறாங்க. ஸோ சொந்த ஊருக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா, பெரியம்மா, சித்தப்பா இவங்கெல்லாம் இருக்காங்களா, இவங்க எல்லாமே பார்த்துட்டு அவங்கள வந்து கண்ட மாதிரி திட்டுறாங்க. என்ன இப்படி உடம்பு இழைச்சி கிடக்குற, டயட்னு சொல்லி இப்போ பாரு உன் உடம்பு எப்படி கிடக்குது அப்படின்னு. அப்போ உடனே நம்ம ரேணுகா என்ன பண்ணுறாங்களோ, அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் டயட்லாம் எதுவுமே பண்ணலை, தொடர்ந்து ஒரு 3 மாதமாக என்னால் சாப்பிடவே முடியல, என்ன சாப்பிட்டாலும் வாந்தி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன் பிள்ளைக்கு எதுவும் உடம்பு சரியில்லை போல், அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. அப்போ உடனே ரேணுகோட அம்மா என்ன பண்ணுறாங்களா, சரின்ட்டுன்னு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே டாக்டர் பார்த்ததில்ல. டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, இருந்தாலும் பசி எடுக்கிறதுக்காண்டி நான் மருந்து எழுதி கொடுக்குறேன்னு அந்த டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ தீபாவளியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க வந்து மறுபடியும் காலேஜுக்கு போகிறாங்க. ஸோ காலேஜுக்கு போயிட்டாங்கன்னா அங்கிட்டு மறுபடியும் ஒரு 3 நாள் லீவ் கொடுப்பாங்கள்ல. ஸோ அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, இவங்களோட சித்தப்பாவும் அப்பாவும் வந்து இவங்கள லீவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன் நம்ம பிள்ளை உடம்பு இப்படி மோசமாக போயிட்டுருக்கே அப்படின்ட்டுன்னு. கூட்டிகிட்டு போன அன்றைக்கி நைட்டு வந்து என்ன ஆகுதுன்னா, நார்மலாக வந்து நம்ம ரேணுகா வந்து அவங்களோட தங்கச்சி கூட தான் படுப்பாங்க. தங்கச்சி யாருன்னா நம்மளோட சித்தப்பா மக தான் தங்கச்சி. ஸோ இவங்க 2 பேரும் மேலே இருக்கிற ஒரு ரூமில் தான் படுத்து தூங்குவாங்க. ஸோ நார்மலாக பேசிக்கிட்டு கதையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் சரின்னு அப்படியே தூங்கிட்டாங்க. ஸோ தூங்கி கொஞ்ச நேரம் மணி ஒரு 2, 1 இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ரேணுகாவுக்கு வந்து திடீர்னு தூக்கம் வரல. அவங்க டக்குன்னு முழிச்சிட்டாங்க. ஸோ முழிச்சிட்டு இவங்க வந்து லெஃப்ட் சைடு திரும்பி படுத்துருக்காங்க. ஸோ அவங்க தங்கச்சியை பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே திரும்பி படுத்துருக்காங்க. அப்போ சரி தங்கச்சி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி இவங்க இப்படி திரும்பி பார்க்குறப்ப அவங்க தங்கச்சி வந்து அங்கே இல்லை. ஸோ இல்லை நானே எங்கே போயிட்டா எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த சைடு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. எனக்கா ஒரு வெள்ளை உருவம் ஒரு பெண்மணி வந்து அவங்க பக்கத்தில் வந்து நேராக நிற்கிறத வந்து அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ பார்த்துட்டு அவங்களால எடிக்கவும் முடியல, நவரவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே போட்டு அமுத்துன மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க அது தங்கச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி எனக்கு தான் முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வாய்க்கு வர்ற எல்லா கடவுள் பேரையும் சொல்லி காப்பாற்ற சொல்லிட்டு இருக்காங்க.
அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த உருவம் வந்து டக்குன்னு மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போனோடனே இவங்க வந்து மறுபடியும் இங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அவங்க தங்கச்சி அங்கே நார்மலாக படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி நடந்த இந்த விஷயத்த வந்து அவங்க அவங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை. மறுநாள் காலையில் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு ஆகிறப்ப இவங்கள வந்து குறி சொல்கிற ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த கோவிலில் வந்து இவங்களோட சித்தப்பா இருக்காங்களா, அவங்க தான் வந்து அங்கே காளி ஆடிட்டு இருப்பாங்களா. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனோன்னா உடனே அந்த சாமி கேட்குறாங்க, நீ ஏதாவது பார்த்து பயந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டானா. அப்போ இவங்க உடனே இல்லை அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ உடனே சாமி மறுபடியும் கேட்குறாங்க, போய் சொல்லாமல் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னானே. இவங்க வந்து நேற்று நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா இப்போ சாமி என்ன பண்ணுறாங்கன்னா, வேப்பிலை விபூதி இதெல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இவங்களை சாப்பிட சொல்கிறாங்க. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, சாம பூஜைக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி நைட்டில் ஒரு பூஜை நடக்கும் போல். ஸோ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வராங்க. ஸோ வந்தோன்னா இப்போ சாமி வந்து சில அந்த சடங்கு மாதிரி செய்வாங்க போல், அது எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சில பொருட்களை கொடுத்து இது வந்து முச்சந்தியில் போயிட்டு எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா சாமி சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையுமே செஞ்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு போனாலும் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு வந்து மனசு கேட்கவே இல்லை. ஏன்னா அவங்க மக வந்து உடம்பு இப்படி மோசமாக போயிட்டே இருக்குது, என்னவா இருக்கும்னு தெரியலன்ட்டுன்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போ அவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு நாள் வந்து இன்னொரு குறி சொல்கிறவங்க வயசான ஒருத்தவங்க வந்து குறி சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து இவளை கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது இந்த வயசான பாட்டி அவங்க கிட்ட போனான்னு தான் சில விஷயங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரேணுகா படிக்கிற அந்த தங்குற அந்த ஹாஸ்டல் இருக்குல்ல, அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு ரூம் இருக்குதா. அந்த ரூமில் வந்து எப்போதும் பூட்டி தான் இருக்குமா. அந்த ரூமில் ஏன் பூட்டியிருக்குன்னா, அந்த ரூமில் வந்து ஏற்கனவே ரொம்ப பழைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படித்து அங்கே தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்களாம். ஸோ அந்த ஆத்மா தான் இவங்க வந்து ரொம்ப பலவீனமான மனசு, இவங்களை எப்படியாவது ஆக்கரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு எப்போ மாதவிடாய் வருதோ அந்த நாளுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோமா. அப்போ அவங்களுக்கு அந்த நாள் வந்த உடனே இந்த ஆத்மா என்ன பண்ணோன்னா அவங்கள போய் ஆக்கரிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி அந்த சாமியாரவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்க அம்மா வந்து உடனே ரேணுகாட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஹாஸ்டலில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே ரேணுகா சொல்கிறாங்க, ஆமாம்மா எனக்கு ரூம் ஆப்போசிட் ரூமில் வந்து இந்த மாதிரி பூட்டு போட்டு தான் இருக்கும். அதில் வந்து பல வருஷம் முன்னுக்கு ஒரு பிள்ளை வந்து தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரேணுகா சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து நார்மலாக அங்கே இருக்கிற பெஞ்சில் தான் உட்காந்துக்கிட்டு உங்கள்கிட்ட ஃபோன் பேசுறது, லேப்டாப் ஆய்க்கிறது இதெல்லாமே அங்கே உட்காந்து தான்மா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரேணுகா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து காலேஜ் எல்லாத்துக்குமே தெரியும், காலேஜ் நிறுவனம் எல்லாத்துக்குமே தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியாரவங்க இருக்காங்களா, அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில மந்திரம் பண்ணி எந்திரம் அதெல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ செஞ்சு கொடுத்துட்டு இது வரைக்கும் ரேணுகாவுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அவங்க வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்குது. ஸோ நல்லா சாப்பிட முடியும் எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க ரேணுகா. ஸோ இந்த மாதிரி ரியலாக நடந்த கோஸ்ட் ஸ்டோரி உங்களோட லைஃப்லேயும் இருக்குதா? அப்போ மறக்காமல் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் மறக்காமல் வாய்ஸ் நோட்டாவை ஷேர் பண்ணுங்கள். நான் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க மதியம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.